வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 25th மேட்சோட ப்ரெடிஷனாக பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 11th ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஹோம் மேட்சஸ் தான். சென்னை சேப்பாக்கத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா மேட்ச்சை என்ஜாய் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா தோனி தான் கேப்டன் பண்ணுறாரு. அப்டேட் கொடுத்துருந்தோம் டெலகிராமில். ஸோ அடுத்த ருத்ராஜ் கைக்வாட் இடத்துல யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, என்ன ப்ராப்பர் 11 கொண்டு வர போகிறாங்க, ஓவர்சீஸில் என்ன ஸ்லாட்டு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் சிஎஸ்கே பக்கம் இருக்குது. ஸோ அதை தாண்டி சிஎஸ்கே பிச்சுனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் கொடுப்பாங்க ட்ராக்கு. ஸோ எப்படிங்கிறது அசஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்குது நமக்கு. பட் ஈவினிங் மேட்சுங்கிறதுனால டியூ வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது சீசோஸ் ஏரியா. அது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் வந்து பேட்டிங் வந்து நிறைய இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இதான் 11 வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ அவங்களும் ஆன் டைமில் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் சில சேஞ்சஸ்லாம் மாறுது. ஸோ லாஸ்ட்டாக மேட்சை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபி மேட்சஸில் கேஎல் ராகுல் வந்து நம்ம செகண்ட் பேட்டிங் ட்ராப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நமக்கு வந்து பக்காவாக போச்சு, நல்லா சூட் ஆச்சு, நல்லா போச்சு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் ட்ராப் நல்லா டைட்டாக கொண்டு வந்தாங்க. பட்டு மேட்ச் எங்கே போச்சு டிசி பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்சை ட்ராப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜுங்கிறத விட ஃப்ளாப்பு பிளேயர் 2 பிளேயர் கொடுத்துருந்தோம், கர்னல் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டோன். ஸோ அந்த 2 பிளேயரும் பவுல் பண்ணும்போது கேஎல் ராகுல் டொமஸ்டிக் பிளேயர் அங்கே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, லோக்கல் நிறைய ப்ளே பண்ணதுனால நல்ல ஒரு ஹிட்டிங் போயிட்டார். ஹிட்டிங் போகும்போது நல்ல ப்ரீத்திங் பண்ணிட்டாங்க அந்த டீம் டிசி. ஸோ இதையே நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஃப்ளாப்பு பிளேயர் வந்து இந்த மாதிரி லோ ஸ்கோர் கேமில் பவுல் பண்ணும்போது டோட்டலாக வந்து நமக்கு ஃபேண்டசி மாறும். ஸோ அதுதான் சொல்கிறோம். ஸோ மேட்ச்சை யார் வந்து வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஃபேண்டசி பர்ஃபெக்டாக உட்காரணும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் உட்காந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் உட்காரல. ஸோ ஆல்மோஸ்ட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் காலில் தான் வந்துருக்கீங்க. லெஸ்பிக் நிறைய எடுத்திருந்தாங்க நேற்று. ஸோ நம்ம கொடுத்த லெஸ்பிக் எல்லாமே நேற்று பர்ஃபெக்டாக சூட்டாக இருந்தது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஸோ அதுதான் மெயினு. ஸோ அதே மாதிரி லெஸ்பிக் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹைலி ரிஸ்க் எடுக்கிறவங்க கம்மியாக மட்டும் டீம் போடுங்க, அதிகமாக டீம் போடாதீங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சில டிப்ஸ் எடுத்துருக்கேன். அதை கரெக்டாக உட்காந்தது அப்படின்னா நமக்கு ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேட்ச் வின்னிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் ஆகணும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், ஃபஸ்ட் போலிங் இப்படி தான் போகணும். பட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் பிச்சு வந்து பேலன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 164 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் எடுத்துக்கிட்டால் பேட்டிங் ஃபஸ்ட்டு 74 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 67 மேட்ச். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்போவே டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க பவுலர்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக நம்புவாங்க. ஹோம் மேட்சஸ்க்கும் போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த 170 + 180 இந்த ஸ்கோர்லாம் வந்ததுன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து அவங்கள்ட்ட குவாலிட்டியான ஒரு அட்டாக்கிங் பேட்டர் இருக்குல்ல. ஸோ அதுதான் பர்டிகுலரான ரீசனு. டூபேவை விட்டால் பெருசாக ஒன்றும் ஹிட்டர் இல்லை. பட் டூபேவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இந்த சீசனில் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸான ஒரு ஹிட்டிங் போக மாட்டேங்கிறாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் வின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் நம்ம பிடிச்சி தான் போகணும். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஃபேவராக போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம முழுசாகவும் 100% அப்படியே போகாதீங்க. ஒரு ப்ரெடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸில் சிஎஸ்கே வந்து 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் எடுத்திங்கன்னா 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது, ஹெட்விகேட்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது, பிச் அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே இருந்தாலும் ப்ராப்பர் 11 இல்லை, சரியான ஹிட்டர் இல்லை. எப்படி அவங்க பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டிசி vs சிஎஸ்கே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசி வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு போனாங்க கேமை. சிஎஸ்கே பாருங்கள், இதுதான் ஸ்கோர் கார்டு. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி மேட்சும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்கோர் கார்டு. ஸோ அப்போ செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்ட்ரகிளாக தான் செய்கிறாங்க அப்படிங்கிற பேட்டர்ன் நம்ம போயிருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 3-2-5 விக்கெட்டு, ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 50-50 தான் கிடச்சிருக்கு விக்கெட்டு. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6-3-9 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டவான் கான்வே, MS தோனி, ரச்சின் ரவீந்திரா, ட்ரிபாதி, ருத்ராஜ் கைக்வாடு, சிவம் டூபே, ஆண்ட்ரூ ரசல், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரசலு, குயிடன் டீகாக்கு, ரிங்கு சிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், டவான் கான்வே, ட்ரிபாதி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க டீம் வைஸு. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்விகேட்ஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஹெட்விகேட்ஸ் 2 டீமும் ஃபைட் பண்ண கேமோட கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்கோர் பாருங்கள், ரொம்பவே நல்ல ஒரு அட்டாக்கிங் அடிக்கக்கூடிய டீம் வந்து 137க்கு மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பாருங்கள்
144க்கும் மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது பிச்சு மேபி ஸ்லைட்லி கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துட்டாங்க ஆன் டைமில் அப்படின்னா இந்த ஸ்கோர் கார்டு இந்த பேட்டர்னில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஹை பிக் பிளேயராக எடுத்து நம்ம ஃபேண்டசி செட் பண்ணோம்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆகி மிடில் ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பேட்டர் வந்து அந்த 20 ரன் 25 ரன் ஸ்கோர் பண்ணுறவங்களாம் ஃபேண்டசி இன்னும் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் பர்டிகுலராக அந்த ஹெட் டு ஹெட்ஸ் காட்டுறேன். 2 டீமோட நம்பர்ஸும் இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா அந்த மேட்ச் வந்து எந்த வென்யூவில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அதை பார்க்கல, டைம் ஆகிடுது. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ஹிட்டு கொடுத்துருக்காரு, ருத்ராஜ் ஒரு மேட்ச் ஹிட்டு கொடுத்துருக்காரு. பட் ருத்ராஜ் இந்த மேட்ச்சில் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ரச்சின் ரவீந்திரா, டவான் கான்வே 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ரச்சின் ரவீந்திரா நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சு ஒரு வேளை ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது, இனிஷியலாக வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும், ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50-50 ஆப்ஷனில் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம டீம் எடுத்து தான் ஆகணும். ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த பிக்கில் எடுத்துக்கலாம். பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரா ஆவரேஜ் ஃபேண்டசி அப்படி இல்லைனா ஃப்ளாப்பு, அதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷன். இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெகுலராக போகிற டீமில் வந்து ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபேண்டசியில் இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் இன்னு வந்தால், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. இது 2 தான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. ஸ்லைட்லி ஆன் டைமில் போலிங் கார்டில் வந்து போல் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். அப்போ டபுள் ஆப்ஷன் ஆகிப்போம். கண்டிப்பாக நீங்கள் போத் டீம்லேயுமே நீங்கள் ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணலாம். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல வைபவ் அரோரா அவர்கிட்ட த்ரெட் இருக்குது. கண்டிப்பாக இனிஷியலாக அந்த த்ரெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது இனிஷியலாகவே அந்த ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அந்த டேர்னு ஸ்விங்கு கண்டிப்பாக இந்த மேட்ச்சு ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அந்த ஒரு விக்கெட் எடுத்தாலும் அது ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அலர்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டவான் கான்வே சேஃபாக நீங்கள் போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் கேப்டன் வீசிங்கிறது போக வேண்டாம். சேஃபாக போகிறவங்க பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா 22 ரனில் வருண் சக்கரவர்த்திகிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸில் ஒரு 30 வச்சிருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ட்ரிப்பாத்தி வந்து 11ல் எடுத்துகிட்டு வராங்களா, எந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பிச்சு மேபி ஸ்லோவாக போகுது, ட்ரிக்கியாக போகுதுன்னா ரஹேனை, ட்ரிப்பாத்தி, தீபக் கூடா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர் ஸ்லைட்லி அந்த ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஃபேண்டசியில் வந்து நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ராகுல் ட்ரிப்பாத்தி மேபி உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மனிஷ் பாண்டே வந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்காக இருக்கும் அந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது கேகேஆரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பிச்சு ஸ்லோ டவுன் பிச்சில் வந்து இந்த பிளேயரை வந்து ராகுல் ட்ரிப்பாத்தி கிளிக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 21 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 30 இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஃபேண்டசி உட்காரும். ரொம்ப லோ பிக்காக இருக்கும். பட் என்ன பொசிஷனில் வராருங்கிறத மஸ்ட்டாக பாருங்கள், பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து இனிஷியலாகவே அவரோட பவுலிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ 100 ஃபேஸ் பண்ணி போகிறாரா, இல்லை அடிஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸாக போகிறாரா, ரவீந்திர ஜடேஜாட்ட போகிறாரா, அஸ்வின்கிட்ட போகிறாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட்டு டீமுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷனு. பட் அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல. ஒரு யூனிக்காக இருக்க மாதிரியே தெரியல. ஒரு பாசிட்டிவ் எண்டே இல்லை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஒரு கண்டினியூவாக ஒரு மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டினியூவாக அந்த ஒரு ரேம்போ இருக்காது, அந்த ஒரு எனர்ஜி இருக்காது. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் மேபி இவர் மட்டும் ஃபைட் பண்ணுவார் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரெடிக்ஷனில் இல்லை. ரவீந்திர ஜடேஜா ஸோ போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங், செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரிஸ்கியாக போகிறவங்க ட்ராப் பண்ண தேவையில்ல. ஸோ மோஸ்ட்டாக உங்கள் டீமில் வந்து ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கலாம். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மட்டும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. நல்லா கேட்டுங்க. அந்த வீடியோவில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அலாட் கொடுத்துருக்கேன்னா அது ரிஸ்க் அலாட்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுங்க. ஸோ அது தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ புதுசாக வந்த நண்பர்களுக்கு வந்து புரியாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திரா நீங்கள் மெயினாக எடுத்துக்கலாம். 2 இன்னிங்ஸுமே கேப்டன் வீசியாக போகணும் அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஸோ அதில் சிஎஸ்கே எண்டில் வந்து ரச்சின் ரவீந்திரா கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல பிக்காக இருக்கும், டபுள் ஆப்ஷனு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 480 ஸ்கோர் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸில் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். பட் த்ரெட்டுன்னு பார்த்தா வைபவ் அரோராட்ட த்ரெட் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ராணாவை எடுக்கலாமா வைபவ் அரோரா எடுக்கலாமான்னு. ஸோ எல்லாமே ராணா கொடுப்பாங்க, நம்ம வந்து வைபவ் அரோரா தான் கொடுப்போம். ஸோ இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா
பர்டிகுலர் வைபவ் வரா ஒரு த்ரெட் வர சான்சஸ் இருக்குது ரச்சின் ரவீந்திரா. விஜயசங்கர், ஸோ கண்டிப்பாக விஜயசங்கர் வந்து இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ மேட்ச்சு போனாலும் அந்த 69 கிடச்சிது. ஸோ இந்த மேட்ச் இவர் எங்கே யூஸ் பண்ணலான்னா, ப்ராப்பராக வருது உள்ளே மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம் விஜயசங்கரை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே கொண்டு வாங்க, நல்ல பிக்காக இருக்கும். மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க, டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவருக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். விசிங்கிறது வேண்டாம், பட்டு ரிஸ்க்கு தான், பட் பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 49 வச்சிருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 24 வச்சிருக்காரு. ஸோ மேபி பவுலிங் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு ரெண்டு ஓவர் ஷேர் பண்ணி கூட கொடுக்கலாம் சிஎஸ்கே பிளான். ஸோ தோனி மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, பட் பவுலிங்கில் நல்லா ஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கேவோட லைனப்பில் இவருக்கு ஒரு 2 ஓவர், ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து கூட மேட்சை கொண்டு போக பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஒரு அசம்ஷனுக்கே வர முடியல. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஒரு ப்ராப்பராக ஒரு 2-3 மேட்ச் ஒரு 11 வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம் பிளேயர்ஸை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயரு, சென்னை நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக் தான். பட் ட்ரை பண்ணுறவங்க, சேஃபாக போகிறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ரேக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் மேபி ஸ்லைட்லி அந்த ஒரு விக்கெட் மல்டிபிளாக மாறவும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மேட்ச்சை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இவர்கிட்டேருந்து அந்த 10 ரன் 15 ரன் வந்தால் கூட ஃபேண்டசியில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் ரெகுலர் பேட்டர்னில் போகிறவங்க மட்டும் அஸ்வினை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட கான்செப்டில் வந்து அஸ்வின் வந்து ஃப்ளாப் அப்படி தான் கொடுக்குறேன். என்னோடய ப்ரிடிக்ஷனில் டபுள் ரிஸ்க் ப்ரிடிக்ஷனில் வந்து ஃப்ளாப்பு தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ 150. ஸோ கண்டினியூ நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஸோ தோனி பேக் ஹேண்டில் இருக்க வரையும் இவருக்கு அந்த விக்கெட் கிடச்சிட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், நல்ல ஸ்பின்னர் தான். 4 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங், செகண்ட் போலிங், பட் எதுவாக இருந்தாலும் இவரை நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கும். ஃபேண்டசிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11ல் 25 பாயிண்ட்டுங்கிறத 30 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த 3 விக்கெட் எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு 110 பாயிண்ட் கிட்ட வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது 3 விக்கெட்டு 90 ரன்னு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடும்போது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும்போது பவுலிங் எண்டில் வந்து ஆல்மோஸ்ட்டு 120 + 110 அந்த மாதிரிலாம் வர சான்சஸ் இருக்குது பாயிண்ட்ஸு. அதாவது பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கேப்டன் விசி கரெக்டாக வைக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 160 அந்த ரேஞ்செலாம் ஸ்கோர் போகுது அப்படின்னா கேப்டன் விசி வந்து பவுலிங் எண்டில் வரும், ஆல்ரவுண்டர் 6ல் வரும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக கேப்டன் விசி வந்து ஆல்ரவுண்டர் பவுலரில் சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. கேப்டன் பேட்டிங் செக்ஷனில் வந்து ட்ரை பண்ணுறது ரேர் திங்க் தான். ஸோ ரேர்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி ஒரு கேட்ச் அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டாங்க, 2 கேட்ச் ட்ராப் பண்ணாங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஃபேண்டசியில் வந்து பவுலிங்கில் போகிறது பெட்டரு, ஆல்ரவுண்டரில் டபுள் ஆப்ஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ முகேஷ் சௌத்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மல்டிபிளாக போகுமா அப்படின்னு பார்த்தாக்கா முகேஷ் சௌத்ரிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விக்கெட் தான், பட் ஃபேண்டசி அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த இடத்துல வந்து முகேஷ் சௌத்ரி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. பட் கலியில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கலியில் வந்து தான் மெயினாக இனிஷியலாகவே கொடுக்குறாங்க, நியூ பாலில் அவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த டேர்ன் கிடைக்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு ஃபஸ்ட் ஸ்பெல் விக்கெட் கிடைக்க சான்ஸ் கம்மி, மேபி செகண்ட் ஸ்பெல் கிடைக்கலாம். அதுதான் என்னோடய அசம்ஷனு, பட் ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து கலீல் அஹ்மதை வந்து இந்த மேட்ச்சில் வந்து எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். மதிஷா பத்ரானும் பெஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே கலீல் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 பவுலருமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓவராலாக ஒன் சைடாக போகிறீங்க அந்த சைடு அப்படின்னா மட்டும் பிச்சு ஒரு வேளை ட்ராக் வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா கேகேஆர் சைடு போகிறவங்க மட்டும் 100 வந்து ஒரு டீமில் ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த இடத்துல ஒரு ஃப்ளாப்பை பார்த்து ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு ஹிட்டர் ஆப்போசிட்டில் வந்துட்டாங்கன்னா ஃப்ளாப் ஆகிற சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் யோசிங்க. ஸோ ஒரே ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா ஃபேண்டசி வந்து ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ஃபஸ்ட் பேட்டிங் உள்ளே வந்தாருன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் ஷூராக. ஸோ இந்த டீமோட கேப்டன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் பேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பேட்டிங் உள்ளே வந்தாக்கா ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். பட் செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிவம் டூபே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் உள்ளே வந்தாருன்னா ஷுவராக எடுத்துக்கலாம், கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்கிறது 50-50 ஆப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு.
ஸோ மேபி எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வராங்கன்னா சிவம் துபே கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பவுலிங் ஆப்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்கியாக ஏதாவது பண்ண சான்சஸ் இருக்குது சென்னை டீமை பொறுத்த வரைக்கும். சாம் கரன் உள்ளே வராரா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த டீமோட மெயினான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக்கு சேஃபாக போகிறவங்களுக்கும் கொடுத்துருக்கேன், ரிஸ்க்காக போகிறவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். பட் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிக் இந்த இடத்துல டெவான் கான்வே 1, ட்ரிப்பாத்தி 2, ரவீந்திர சடேஜா 3, விஜய் சங்கர் செகண்ட் பேட்டிங்கு, நூர் அகமது, கலீல் அகமது, பதரானா, சிவம் டூபே. ஸோ இதான் என்னோடய பிக்கு. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், சுனில் நாராயண் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 2 பிளேயருமே மஸ்ட்டாக எடுத்துங்க, நல்ல ஒரு பிக்காக இருக்கும். குயின்டன் டிகாக், சுனில் நாராயண். ஸோ 2 பிளேயர்ஸுமே நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். பிச்சு ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபேவராக இருக்குது அப்படின்னா இனிஷியலாகவே அட்டாக்கிங் எண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக கேகேஆரில் அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லாவே அடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது குயின்டன் டிகாக் எடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல குயின்டன் டிகாக் மென்ஷன் பண்ணலை, பட் அஸ்வின்ட்ட மட்டும் தான் த்ரெட் இருக்குது. ஸோ அஸ்வினை இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் மட்டும் எடுத்துங்க, செகண்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ரவீந்திர சடேஜா ரொம்பவே இயர்லி அவுட் ஆகிருக்காரு, கலீல் அகமதுகிட்டையும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ மேபி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் சுனில் நாராயண் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரஹானே. ஸோ ஆல்ரெடி வந்து சிஎஸ்கேல ப்ளே பண்ணவர் தான். ஸோ அந்த பிச்சும் ஆல்மோஸ்ட் தெரியும் அவருக்கு. கொஞ்சம் அக்ரஸிவ் போக மாட்டார், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக கொண்டு போனாலும் லூஸ் பால் கிடச்சா தான் 4க்கு 6க்கு போவார். 6 மோஸ்ட்டு ட்ரை பண்ண மாட்டார், ஏதோ இந்த சீசனில் அடிக்கிறாரு, 4 தான் அதிகமாக அடிப்பார். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கேல வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னில் யோசிக்கும் போது அஜிங்கா ரஹானே வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த 30+ ஸ்கோர் பண்ணால் கூட நல்ல ஒரு ஃபேண்டசியில் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ த்ரெட்டன் பார்த்தா அஸ்வின்ட்டு தான் அவுட் ஆகிருக்காரு 2 முறை, முகேஷ் சௌத்ரிகிட்ட 1 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வச்சிருக்காரு, எட்விட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 380 வச்சிருக்காரு. ஸோ டீமோட கேப்டன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அஜிங்கா ரஹானே எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை இனிஷியலாகவே இந்த 2 பிளேயருமே ஒரு 10 ஓவர் நின்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரைட்டாகவே அக்ரெசிவாக பேட்டிங் இன்டர்சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரியும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் பெரிய கன்ஃபியூஷன் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரகுவன்ஷ் எடுத்துகிட்டு வர்றாங்களா, வெங்கடேஷர் எடுத்துகிட்டு வர்றாங்களா, இல்லை ரமன்தீப் எடுத்துகிட்டு வர்றாங்களா, இல்லை திடீர்னு ரசல் உள்ளே வராரா, இல்லை அதை தாண்டி வந்து ரிங்கு சிங் வராரா, எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் யோசிக்கும் போது நம்ம ஒரு பிளேயரை கொடுத்தோம்னா இவங்க பேட்டிங் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபேண்டசி ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இதை நம்பி நீங்கள் போடுற உங்களுக்கும் நிறைய லாஸ் வரும். ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா டீம் ஷீட்டை கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸாக வந்து ஒரு டீம் 2 டீம் போட்டுட்டு மேட்ச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்கு தான். கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் வந்து ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். 3 மேட்ச்சில் வந்து 64 ஸ்கோர் வச்சுருக்காரு. ஹெட்விகெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 19 தான் வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல அது ரிஸ்கியாக போகிறவங்க வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான், கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ எடுத்து தான் ஆகணும் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலர் பிக்கில் போகிறவங்க வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க ரமன்தீப் சிங் உள்ளே வந்தால் ரமன்தீப் சிங் எடுத்துங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரகுவன்ஷி இந்த மாதிரி பிக்கு போகலாம். எட்விகெட்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரமன்தீப்பை பொறுத்த வரைக்கும். ரசல் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரெகுலர் பிக்கில் ரொம்ப டாப்பாக தான் இருப்பார். ஸோ பவுலிங் ஆப்ஷனுக்கு இவங்களும் போகிறதில்ல. ஸோ 4 ஓவரும் பவுல் பண்ண மாட்டார், 2 ஓவரும் பவுல் பண்ண மாட்டார். மேபி மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ரசல் அந்த பேட்டர்னில் கேகேஆர் வந்து மேட்ச்சை லூஸ் பண்ணுங்கிற பேட்டர்னில் போகும்போது மட்டும் ரசலை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேட்டர்னு பார்த்தா சாம் கரன் மதிஷா பத்ரானாட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வச்சிருக்காரு. ஹெட்விகெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 தான் ஸ்கோர் வச்சுருக்காரு. பட் நல்ல நம்பர்ஸ் இருந்தாலும் எந்த இடத்துல டவுனில் வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஃபேண்டசி மாறும். ஸோ ரிங்கு சிங்கும் அதே மாதிரி தான். 100 ஆகும்போது ரவீந்திராட்டா சடேஜாட்டா த்ரெட் இருக்குது. பட் 6 மேட்ச்சில் ஒரு 30 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெனிலையும் பார்த்தீங்கன்னா 20 வச்சுருக்காரு. ஸோ பிளேயர்ஸாக எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஆறுமே ரிங்கு சிங்கு, ரசலு, ரமன்தீப்பு, இந்த பிளேயர்ஸ் 3 பிளேயருமே நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ யார் மேலே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பெஸ்ட்டான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் ட்ரை பண்ணலாம், என்னோடய ஆப்ஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு ட்ரை பண்ணலாம். இப்போ 3 பேருமே வந்து ஆவரேஜ் தான், கேப்டன் விசிங்கிறது வேண்டாம். பட் ஆவரேஜ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைனா ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நான் ஆவரேஜ் கொடுக்குறேன்னா நீங்கள் கேப்டன் விசி போயிடக்கூடாது. ஸோ அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. பட் இந்த 3 RRR மட்டுமே
எங்கே வர்றாங்க அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா ரிங்கு, ரசல், ரமன் 3 பேருமே நீங்கள் அப்படி தான் ரொட்டேட் பண்ணி எடுத்தாகணும். ஸோ ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து த்ரெட்டில் தான் கொடுக்குறேன். ஸோ வேணாம், ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா டீம் மேக் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி மஸ்ட் பிக்கு. ஸோ இந்த டீமோட பவுலிங் எண்டில் கேப்டன் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஒராரா. ஸோ 2 பேருமே ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கேல வந்து அந்த 3 பவுலர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பவுலர்கிட்ட போகலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர்கிட்ட போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சுனில் நரேன்கிட்ட போகலாம். செகண்ட் பேட்டிங்னா சுனில் நரேனை ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கலாம். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணும்போது அந்த ஸ்பின்னு வச்சு தான் அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க. சென்னை எப்படி பவுல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். பட் சிவம் டூபே வந்து நல்லாவே ஒரு அட்டாக்கிங் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 2 விக்கெட்டோட நிற்க சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. அதே செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா 2-3 கன்வெர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி ஃபேண்டசியில் வந்து கேப்டன் விசியாக வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேண்டசியில் ட்ரீம் 11 எகெயின் சொல்லிடுறேன், 30 பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு விக்கெட்டுக்கு. ஸோ அப்போ 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா 3 விக்கெட்டுக்கு 90 பாயிண்ட் ஆகிடுச்சு. 3 விக்கெட்டுக்கு போனஸ் பாயிண்ட்டும் வந்துருச்சு. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் அதுலேயும் ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 100க்கு மேலே போயிடும். ஸோ அப்போ கேப்டன் விசி பவுலிங் எண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்காக போகுது, டெத்லேயும் பவுல் பண்ணுவார். இனிஷியலாகவும் சிஎஸ்கே கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வைபவ் ஒராரா உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் வைபவ் ஒராரா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இதுவரையும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். பட் சென்னை இந்தியன் பிச்சில் வந்து பெருசாக அவருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா மட்டும் தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ரச்சின் ரவீந்திராவுக்கு விரிக்கிற வலையில் டெவான் கான்வே மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் திங்காக கொடுக்குறேன். இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அந்த மாதிரி பேட்டர்னில் பிக் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த இம்பேக்ட் வந்து ரகுவன்ஷி, மொயின் அலி 2 பிளேயரு. மொயின் அலி உள்ளே வந்தால் கண்டிப்பாக எடுத்துங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே நிறைய மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது, பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மொயின் அலி உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். சுனில் நரேனை விட மொயின் அலி வந்து இந்த மேட்ச்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. சுனில் நரேன் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் கொடுத்துருக்கேன். மொயின் அலி வந்து நீங்கள் போத் இன்னிங்ஸ் நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆன் டைமில் 11ல் உள்ளே வந்தால் ஷோர் ஷாட்டாக நீங்கள் மொயின் அலியை எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வின்னட் டிகாக்கு, சுனில் நரேன் ஃபஸ்ட் பேட்டிங்கு, அஜிங்கா ரகானே, வெங்கடேஷர் த்ரெட் அலாட் உங்கள் ரொட்டேஷனில் எடுத்துக்கங்க. ரமன்தீப் சிங்கு இந்த 3 ஆறில் ஏதாவது ஒரு ஆறை தூக்கி உள்ளே போட்டுங்க. ஸோ அது எந்த ஆறுங்கிறத ஆன் டைமில் தான் நமக்கே தெரியும். வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஒராரா 2 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சனை வந்து ஒன் சைடாக கேகேஆர் வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம வின்னுன்னு போயிருக்கோம். அப்போ சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அந்த ரச்சின் ரவீந்திரா மட்டும் மேபி ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் ஒரு விக்கெட் எடுத்து அவுட் ஆஃப் ஃபேண்டஸியும் போகலாம். ஸோ ஒரு பிளேயரை பற்றி நம்ம இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ரிடிக்ஷனு. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிப் ஆகும், சம்டைம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக டீம் போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாடு ஃப்ளாப்பு வெளில போயிட்டார். எம்எஸ் தோனி, நூர் அகமது, ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த 3 பிளேயர் தான் ஹெட்விகேட்டில் இருக்காங்க. இந்த 3 பிளேயர் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கொடுக்கல, நூர் அகமது கொடுத்துருக்கோம், ரசலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ ரசல் வந்து இந்த இடத்துல பேட்டிங்காக ப்ரொமோட் ஆகி ஆன் டைமில் மேலே வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக ரசல் ஹிட் ஆயிடுவார். ஸோ அதுதான் அந்த இடத்துல பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பிளேயர்ஸ் எடுக்கிறதுல. பட் நான் ஹிட் உள்ளே வரலாம், ஃபேண்டஸியில் உள்ளே வந்துடுவார். கேப்டன் வைஸுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 3 ஆறில் எந்த ஆறுங்கிறது தான் பிக்கஸ்ட் கன்ஃபியூஷனாக இருக்குது கேகேஆர் எண்டிங்கில். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாடு, எம்எஸ் தோனி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது வென்யூ ஸ்டாட்ஸ் படி பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா வென்யூவில் ஸ்ட்ராங் தான், டெவான் கான்வே ஸ்ட்ராங் தான். பட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபேண்டசி வந்து அந்த பேட்டருக்கு வந்து ஒரு பால் தான் எப்போவுமே நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன். பேட்டருக்கு ஒன்லி 1 பால் தான். பட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பால் இருக்குது. மேபி மிஸ் ஆச்சுன்னா எகெயின் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அந்த ஒரு பாலில் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆங்கிள்லேயே போங்க, அந்த ஆங்கிளில் செட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஸ்லைட்லி மாறுது சேஞ்சஸ் பிக்சர்ஸ்னால் ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள்
டீம் மேக் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெமோ பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சேஃபான டெமோ தான். குயின்டன் டிகாக், டெவான் கான்வே, அஜிங்கா ரகானே, ரச்சின் ரவீந்திரா. ஸோ இதான் டெமோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து பிளேயர்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பிளேயர்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல டிபிகா கொடுத்துருக்கேன். இது வந்து ரெகுலர் கான்செப்ட். ரெகுலராக மேக் பண்ணுறவங்க, புதுசாக ஃபேண்டசி உள்ளே வந்து ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த கான்செப்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டபுள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எங்கே யாரை வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நேற்று கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, நம்பர்ஸ் படி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா வீடியோ இன்னும் டைமாக லென்த்தாக போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்பப்போ சில இன்புட் வரும், அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், நம்பர்ஸ் படி எப்படி போகிறதுன்னா, ஒரு பிளேயர் வந்து வெனியூவில் வந்து நல்ல நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்பர்ஸ் மீன்ஸ் ரெக்கார்ட்ஸ், அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் லீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னாடியே கேட்டிங்கன்னா நம்ம அப்டேட் கொடுக்கலாம். லீக் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஒரு ரேஸில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கேப்டன் வைசி பார்த்தீங்கன்னா சேஃபாக போகிறவங்க ரச்சின் ரவீந்திரா, கைக்வாடு அவர் இல்லை, டெவான் கான்வே, ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன் கொடுத்துருக்கேன். ரிஸ்கியாக போகிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டெமோ பாருங்கள், ரெகுலர் டெமோ தான். எல்லாருமே இப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பக்காவாக உட்காந்துருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபேண்டசி நான் செக் பண்ணதில் இந்த பிளேயர் தான் உட்காந்துருக்காங்க உள்ள. கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா ஹை பிக்காக தான் இருக்குது. எல்லாமே ஹை பிக் பிளேயர் தான். இப்படி தான் வச்சுருப்பீங்க நீங்களும். பட் இதே நம்மளோட டீம் இல்லை, உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அவ்வளோதான். இதில் பாருங்கள் எல்லாமே மோஸ்ட் ஹை பிக் தான், லெஸ்ஸே இல்லை. இந்த மாதிரி டீம் போட்டோம்னா 100% நமக்கு ஃப்ளாப்பு தான் ஆகும். பட் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வீடியோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங். கவனமாக பார்த்துங்க, டேபிள் இந்த மாதிரி கூட உட்காரும். நேற்று கூட மிஸ் பண்ணிட்டோம். நேற்று நம்ம இந்த மாதிரி வீடியோவில் கொடுத்த டீமு அதே டேபிள் தான் உட்காந்துருக்கு. ஸ்லைட்லி ஆன் டைம் ஆல்ட்ரு பண்ணி தான் தட்டி தூக்கியிருக்கலாம், மிஸ் ஆகி போச்சு. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே, அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சிவம் டூபே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோலையும் ஃபஸ்ட் பேட்டிங் ஹிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆங்கிலே யோசிக்கும் போது கேப்டன் விசி வந்து சேஃபாக ரவீந்திர ஜடேஜா போயிருக்கேன். சிஎஸ்கே வின்னு அப்படிங்கிற பேட்டர்னில் தான் கேம் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஹேனா கொடுத்துருக்கேன், வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் ரொட்டேஷனில் மாற்றிக்கலாம். ஸோ ரஹேனாவை எடுக்கிறனா எடுத்துக்கலாம், வெங்கடேஷ் ஐயரை மாற்றிட்டு அந்த இடத்துல ரகுவன்ஷி, ரிங்கு சிங்கு, இந்த மாதிரி 3 ஆறில் எந்த 6 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து மேபி மொயின் அலி உள்ளே வந்தார்னா மொயின் அலி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு வந்து சுனில் நரேன் தேவையில்லை. ஸோ அதனால தான் இப்படி போயிருக்கேன். இதில் கேப்டன் விசி சேஃபாக பவுலர்கிட்ட போகணும் அப்படின்னாக்கா கலீல் அகமது, நூர் அகமது ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். வருண் சக்கரவர்த்தி கூட போகலாம், அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட பேட்டர்ன். இல்லை கொஞ்சம் ஃபைட்டிங் கேமாக இருக்கும், இந்த பேட்டர்ன் ஓகே, பட் ஃபைட்டிங் கேமாக இருக்கும். சிஎஸ்கே வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா டஃப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் போட்டிங்கன்னா இந்த விசி எடுத்து பேட்டிங் செக்ஷனில் குயின்டன் டிகாக் கொடுக்கலாம். டபுள் ரிஸ்க்காக போகிறவங்க ரகேனை கொடுக்கலாம். இந்த இடத்துல ரசில் உள்ளே எடுத்துகிட்டு வந்து ரசிலை கூட நீங்கள் டபுள் ரிஸ்க்காக கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷனு. இதில் பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆஸ் பர் வீடியோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணலான்னா வைபவ் வராரா உங்களுக்கு வேண்டாம். என்னோட ப்ரிடிஷன் வைபவ் வராரா எஸ்ஸு. மேபி உங்களுக்கு ராணா வேணா ராணா உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து க்ளோஸாக போகுதுன்னா ஏதாவது ஒரு பவுலர் வந்து டிப்பாக சான்சஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. அது பதிரானாவா, கலீலா, நூறா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மேட்ச் க்ளோஸாக போகுது அப்படின்னா சிஎஸ்கே பவுலர் யாராவது ஒருத்தர் வந்து வெளில போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் உள்ள வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த டீமோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் இந்த இடத்துல சுனில் நரேன் ஹிட்டு கொடுத்துருக்கோம் வீடியோவில். ஸோ அதனால் சுனில் நரேன் கேப்டனு, விசி வந்து சேம் சைடு வின்னிங் பொசிஷனில் போகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெத்தில் விக்கெட் கிடைக்குன்னா 14 போகலாம், கலீல் போகலாம், நூறு போகலாம். இல்லை சேம் சைடை போகிறீங்கன்னா வைபவ் வராரா போகலாம். இல்லைனா இந்த 3 பவுலர் கேகேஆர் வின்னிங் அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது இந்த 3 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஹெச் ராணா, அப்படி இல்லைனா ஆண்ட்ரிச் நோர்கியா மேபி உள்ளே வந்தாருன்னா அவரை கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிஎஸ்கே சைடு பாருங்கள், இந்த மேட்ச் லூஸ் பண்ணும் ஆல்மோஸ்ட் ஒன் சைடாக போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த டீம் பார்க்கையில். அப்போ நீங்கள் சிஎஸ்கே பவுலர்ஸை வந்து கம்மி பண்ணி 3 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர் உங்களோட சாய்ஸு. ஒரு வேளை வந்து யார் தான் ட்ராப் பண்ணுறது, எல்லாருமே 3 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சீட்டுக்குள்ளிக்கு போட்டு கூட பிளேயர்ஸை வைங்க, தப்பு இல்லை. சில நேரம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இது ப்ரிடிக்ஷனை தாண்டின விஷயம் தான், சொல்லக்கூடாது, பட் கொஞ்சம் ஜாலியாக சொல்லலான்னு தான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மிஸ் அவுட் பிளேயர் தான். நம்ம எந்தெந்த பிளேயர் தான் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டோமோ அந்த பிளேயர் தான் மெயினாக காட்டுறேன். டோட்டலாக இந்த பிளேயர்ஸ் நீங்கள் அப்பப்போ லைட்டாக பார்க்கணும், பார்த்தா தான் ஃபேண்டசி நம்ம தேடக்கூடிய அந்த 3 லெஸ்பிக்கு வந்து இதில் இருக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 3 பிளேயருமே நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம்.
கடைசி மேட்ச்லேயும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 3 பிளேயர் உட்காந்துருந்தாங்க. அதுதான் பெரிய ஹைலைட்டு. நம்ம பர்டிகுலராக அந்த லெஸ்பிக்கு கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துடுறோம், கேப்டன் விஷயம் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அந்த அசம்பிள் பண்ண தான் நமக்கு ட்ரபிள் ஆகுது ஆன் டைமில். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பிச்சு பார்க்குறது, 11 பார்க்குறது, இங்கே அவன் வர்றான் அங்கே ஆடு வர்றான், அதை பார்க்குறதுல எனக்கு டைம் போயிடுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து மெனக்கெட்டு கொஞ்சம் நோட்ஸ் எழுதி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த பிளேயரில் கூட ஏதாவது வரலாம். நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணாத பிளேயர் தான். மேபி சிஎஸ்கே லூஸ் பண்ணுறாங்கன்னா கடைசி வரையும் ஃபைட் பண்ணி இவர் மட்டும் கிரீஸில் நின்று ஃபேண்டஸியில் இன் ஆகலாம். ட்ரிப்பாதி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷுயர் ஷாட்டு ஃபேண்டஸ் இன் ஆகலாம், உள்ளே வரலாம். மொயின் அலி உள்ளே வந்தால் உள்ளே வரலாம். ரசில் அதே மாதிரி சான்ஸ் கிடைக்கிது, பவுல் பண்ணுறாங்கன்னா அவரும் உள்ளே வரலாம். இந்த இடத்துல பாருங்கள், அங்கிள் சுதாகர் இதுவரையும் யூஸ் பண்ணலை. பிச்சு ஸ்லோ பிச்சாக தான் இருக்குது. சுனில் நாராயண ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிட்டு இவர் உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு கூட அட்டாக் பண்ணலாம். ஹர்ஷத் ரானாட போவே இல்லை. மேபி நம்ம வைபவ் அவரோட போயிருக்கோம். இவர் கூட வரலாம். இவரை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பவுலிங்னா. இது ஒரு ஆப்ஷனு. இல்லை சுதாகர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மயங்க் மார்கண்டே மேபி உள்ளே வந்தார்னா இவரை வச்சு அட்டாக் பண்ணலாம். முகேஷ் சௌத்ரி அதே மாதிரி நம்ம போகலை. முகேஷ் சௌத்ரி மோஸ்ட் வந்து சிஎஸ்கே வந்து ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாமே அவே கேமில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் த்ரெட் இருக்குது. யாருக்கு இருக்குன்னா கேகேஆர் கேப்டனுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். த்ரெட்டு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம 50-50 ஆப்ஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேஜ் நோர்க்கியா உள்ளே வந்தார்னா இவருக்கு ஆப்ஷன். ஸோ இத்தனை பிளேயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் நம்ம கண்ணெடுத்து பார்க்கணும். ஆன் டைமில் பர்சன்டேஜை பார்க்கணும். இப்போ இருக்க பர்சன்டேஜ் வேறு, லைன் அப் டைமில் ஒரு பர்சன்டேஜ் வரும், அதை பார்த்துக்கணும். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, பார்க்காதவங்க திருப்பி பாருங்கள், அஜிங்கா ரஹானே வந்து கேப்டன் பிக்கு அதிகமாக இருக்கார். இப்போ மேட்ச் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த இடத்துல அஜிங்கா ரஹானே சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க இல்லை க்ளோஸாக போகிறாங்கன்னா ஃபேண்டஸியில் வர சான்சஸ் இருக்குது. கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரில, எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அஜிங்கா ரஹானே வந்து கேப்டன் பிக்கில் இருக்கார். மேபி சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சைக் ரொட்டேட் பண்ணி ஷாட்டுக்கு போகாமல் கொஞ்சம் இந்த பதிரானா 100 ஆகும்போது கலியில் ஆகும்போது இந்த மாதிரி பிளேயர் பார்த்து விளாண்டாருன்னா ஃபேண்டஸினாவே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மிஸ் அவுட் பிளேயரில் யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேயர்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதையும் கரெக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒருவேளை உள்ளே வந்து கைக்வாடுக்கு பதிலாக ஆண்ட்ரோ சித்தார்த் உள்ளே வரலாம். மேபி உள்ளே வரலாம். வந்தார்னா ஹிட்டு 100%. இப்போயே கொடுத்துட்றேன், பிக் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுங்க. நல்ல ஒரு பிளேயரு, நல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கிறதா வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல ஆண்ட்ரோ சித்தார்த்து, விஜய் சங்கர் செகண்ட் கொடுத்துருக்கேன், ட்ரிப்பாத்தி. ஸோ மிஸ் அவுட் பிளேயரில் இந்தந்த பிளேயர்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க, இங்கே இவ்வளோ பிளேயர் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சூஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ். ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணாமலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனால உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை, எனக்கு ஒரு சப்போர்ட் தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.